வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக புன்னகை ஆசிரியர் தோழர் திருஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு துணை முதலமைச்சராக செயல்பட தொடங்கி இருக்கிறார். நேற்று பதவியேற்பு முடிந்து விட்டது. ஒரு பக்கம் பல தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் கொண்டிருந்தாலும் கடுமையான விமர்சனங்கள் அப்படின்றது அதிமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. வாரிசு அரசியல் என்பது வேறு, ஆனா இது குடும்ப அரசியலாக இருக்கிறது. வாரிசுகள் வருவதை தடுப்பதுன்றது அது முடியாது, அது தனி மனித உரிமைக்கு எதிரானது. ஆனா இது குடும்ப அரசியலா இருக்கு அப்படின்ற விமர்சனம் வர தொடங்கி இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? சங்கிகளின் சிம்ம சொப்பனமே வருக வருகன்னு நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அதே கருத்தை தான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். அவருக்கான இன்னைக்கு கரெக்டான பிராண்டிங் அதுதான். சங்கிகளின் சிம்ம சொப்பனம். அவர் ஒரு சித்தாந்த ரீதியில் ஒரு தெளிவான முடிவெடுத்து தலைமை தாங்குகிறார். இந்த விஷயம்தான் நீங்கள் கூட கொஞ்சம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அன்ஃபிட் அப்படின்னு ஒரு ட்ரெண்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், எதில் அவர் ஃபிட், எதில் அன்ஃபிட்? இந்த கேள்விக்கு போனீங்கன்னா சங்கிகளை எதிர்ப்பதில் ஃபிட்டா அன்ஃபிட்டா? சரியா? இன்னைக்கு ஒரு பெரிய சித்தாந்த போராட்டம் இருக்கு. ஒன்று மதவரி, ஜாதி ஆதிக்கம், இதுக்கான சக்திகள். இன்னொரு பக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லக்கூடிய சமூக நீதி, சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய சக்திகள். இந்த ரெண்டு சக்திகளுக்குமான போராட்டம் மீண்டும் ஒரு உச்சத்தை தொடுதுன்னு நான் நினைக்கிறேன். பெரியார் காலத்தில் எப்படி போராடினார்களோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு உருவாது. ஒரு பக்கம் அந்த எதிர் சக்திகள் சமூக ஊடகங்களில் இன்னைக்கு பெருசாக களமாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி பெரிய ஃபண்டிங் சப்போர்ட். இதுதான் யதார்த்தம். அதே நேரத்தில் சித்தாந்த ரீதியில் ஒரு தெளிவான சமூக அக்கறை கொண்டவர்கள் இன்னொரு பக்கம் போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிறதுங்கிறது ஒரு அடையாளம் தான். இந்த சக்திகளுக்கு அவர் தலைமை தாங்குகிறார். அந்த அடையாளம் 100% பொருத்தமான நபர் அவர். என்னை பொறுத்தவரை சில ஆண்டுகளாக அவரோட பல முறை தொடர்பு கொண்டு பேசினது, விவாதித்தது, இதில் இருந்து நான் சொல்கிறேன், அவரை 4 வகையில் நான் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, பெரியாருடைய சித்தாந்த தெளிவு அவர்கிட்ட இருக்குது. அதாவது தொடக்கத்திலேருந்தே இருக்குன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு 10 ஆண்டுகளில் அதிகமாக கற்றுட்டு இருக்கிறார். நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த 7வது மனிதன் படம் விஷயத்தில் ஒரு சர்ச்சை வந்தது. அதில் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருப்பார். இப்போ ஓரிரு ஆண்டுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் அந்த படத்தில் ஒரு வசனம் வரும். ஏன்னா கமலுடைய மகள் சொல்லுற மாதிரி ஒரு வசனம், அதாவது கரப்ஷன், ரிசர்வேஷன் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி ஒரு வசனம் இருக்கும். அவர் சொல்லியிருந்தாரு, அந்த படம் தயாரித்தது ரெட் ஜெயந்த் தான். பட் அதில் நடித்த நடிகர் சூர்யா இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த வசனம் தப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் அது ஒரு சின்ன போர்ஷன் தானே, இருந்துட்டு போட்டுன்னு அப்போ சொன்னேன், பட் அது தவறானது அப்படிங்கிறத இப்போ உணர்றேன். இது அந்த வகையில் அவர் தன்னைத்தானே எல்லா வகையிலையும் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் அரசியலுக்கு இளைஞரணி பொறுப்பேற்று தொடர்ந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டு பொறுப்புகள் ஏற்று மக்களோடு மக்களாக பயணித்ததில் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. கோட்பாட்டு ரீதியில் மூத்தவர்களோடு உரையாடுகிறார். தோழர் சுபவி மாதிரி மூத்தவர்களோடு உரையாடி நிறைய கற்றுக்கிறாரு, புத்தகங்கள் வாசிக்கிறாரு. ஸோ பெரியாருடைய அந்த சித்தாந்த தலைமை எந்த அளவுக்கு இன்னைக்கு தேவையா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சில நாட்களுக்கு முன்பு தோழர் மதிவதனையோட பேச்சை எதிர்த்து அர்ஜுன் சம்பத் செய்த ஒரு ரகளை தமிழ்நாடு அளவில் கண்டிக்கப்பட்டு இருக்கு. அதே மாதிரி தென்காசி மாவட்டம் சுரண்டையில் தோழர் நர்மதா பேசிய போது மேடை ஏறி கலகம் விளைவித்திருக்கிறார்கள் சங்கிகள். இதெல்லாம் ஒரு அடையாளம். இவங்க எந்த லெவலுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. அடிப்படையில் அவர்கள் முட்டாள்கள், அறிவார்ந்தவர்களாக மனிதர்கள் மாறிவிடக்கூடாது, சமத்துவம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. அது அவங்களுக்கு பின்னாடி ஃபண்ட் சப்போர்ட்டோடு இந்த சக்திகள் இறக்கி விடப்படுது. ஸோ இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பலரும் தோழர் மதிவதனைக்கு ஆதரவு தெரிவித்து பேசிட்டு வரோம். இப்போது இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவங்களே மதிவதனை கூட்டு பேசியிருக்கிறாங்க. நாங்கெல்லாம் கூட இருக்கிறோம், தைரியமாக களமாடுங்க. இந்த சொல்லக்கூடிய இந்த பக்குவம் இருக்கு இல்லையா, இதுதான் இன்றைய தேவை. இன்றைக்கு தமிழ்நாட்டின் முன்பு எந்த தத்துவம் வழிநடத்த வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறாரு. என பெரியாருடைய சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை,
என்ன மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகுங்கிற இந்த கோட்பாட்டை மிக தெளிவாக உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு ரோலை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் பெரியாருடைய கோட்பாட்டு தெளிவு அவர்கிட்ட இருக்குது. 100% he is fit to lead this movement. திராவிட இயக்கத்தை அடுத்த சில 10 ஆண்டுகளுக்கு தலைமை தாங்கி தோளில் சுமக்கக்கூடிய பக்குவம் அவர்கிட்ட இருக்கு. 100% இதை கிளியரா என்டோஸ் பண்ணலாம். இதை யாரோட வேண்டும் விவாதிக்கலாம். இது நம்பர் 1. நம்பர் 2 நான் சொன்னேன், அவருக்கு சாமானிய மக்களை ஈர்க்கிற பண்பில் அறிஞர் அண்ணாவோடு அவரை தொடர்படுத்தலாம். அறிஞர் அண்ணாவுடைய பேச்சு, எழுத்து எல்லாருமே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாகிச்சு. தமிழ்நாட்டில் அறிவுபூர்வமான விவாதங்கள் எப்போ ஆரம்பிச்சது? அவருடைய பீரியட் தான். உலக நாடுகள்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள், அறிவியல் பூர்வமான விவாதங்கள், இதெல்லாம் தொடர்ந்து கடிதங்கள் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் சாமானிய மக்கள்கிட்ட கொண்டு சென்றவர் அறிஞர் அண்ணா. சலூன் கடை விவாதத்திலிருந்து கல்லூரி விவாதங்கள்லேருந்து எல்லாமே பட்டி தொட்டி எங்கும் மனிதர்களிடம் அறிவு பார்வை கடத்தியவர் அண்ணா. அதுக்கு அவருடைய உரைநடை, எளிய மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய உரைநடையில் எழுதுவது பேசுவதுங்கிறது அவருடைய பண்பு. அதை ரொம்ப தெளிவாக அந்த திறனை வளர்த்துட்டு இருக்கிறார். திரு உதயநிதி அவருடைய பிரச்சாரங்களில் பார்த்தீங்க, ஒற்றை செங்கலால் சங்கிகளை ஓட ஓட விரட்டினாரு. ஏன்னா அது ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிச்சு, எல்லாரையும் பயப்படக்கூடிய ஒரு விஷயமா மாத்திச்சு. அதே மாதிரிதான் சனாதன எதிர்ப்பு அவருடைய பேச்சு பெரிய அளவில் சங்கிகளை நாடங்க உள்ளவங்களை கொதித்தள வச்சது. ஒரே விஷயம்தான், அவங்க ஒரு மூடத்தனத்தை தூக்கிட்டு வராங்க, இவர் அறிவை தூக்கிட்டு வர்றாரு. ஸோ அறிவுக்கும் மூடத்தனத்துக்கும் எதிரான போராட்டத்தில் ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியவர் அப்படின்னு சொன்னா காரணம், அன்னைக்கு அவர் பேசிய பேச்சு மட்டும் இல்லை, அதில் தொடர்ந்து ஒரு கமிட்டடாக இருந்தவர் இல்லையா. உண்மையில் அந்த சர்ச்சை ஒரு அளவுக்கு மீறி பெருசாகும் போது அவன் ஜீனோசைடு, இந்துக்களை ஜீனோசைட் பண்ண சொல்லிட்டாருன்னு சொல்லி சங்கிகள் ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க. அது இந்தியா கூட்டணிக்கே அதில் சில தலைவர்கள் கொஞ்சம் நெருடலாக யோசித்தாங்க. அந்த நேரத்தில் அவரோடு நான் உரையாடும் போது ஒரு விளக்க அறிக்கை கொடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் சொன்னதனுடைய உண்மையான பின்னணி இதுதான் அப்படிங்கிறதையும், ஏன்னா அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியின் மற்ற தலைவர்களையும் அடுத்த கட்ட புரிதலுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு விவாதமாக அதை கொண்டு போகலான்னு சொல்லியிருந்தேன். அப்போது எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஏன்னா ரொம்ப கூலாக தெளிவாக ஆங்கிலத்தில் சுருக்கமாக, ஃபார் மீ ஐடியாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் எலக்டோரல் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருந்தார். ஏன்னா ஸோ கொற்ற கொடையா கொள்கையா எது வேண்டும்? ஆமாம், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். எனக்கு கோட்பாடு முக்கியம். ஏன்னா அரசியல் கூட்டணி எல்லாமே தேவைதான், பட் எல்லாத்தை விட ஆதார புள்ளி கோட்பாடு அப்படிங்கிறத சமூக நீதி கோட்பாடுகள்ல ரொம்ப தெளிவாகவும் சனாதன எதிர்ப்புல விட்டு கொடுக்க மாட்டேங்கிற ஒரு சமரசமற்ற போராளியாகவும் நான் பார்த்தேன். ஏன்னா அது மட்டும் இல்லை, பின்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டார். நியூட்ரலைஸ் பண்ணா நான் என்ன சொன்னேன், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் ஒரு புரிதலை தருவதற்கு இல்லையா, கோட்பாட்டில் பின்வாங்கல் இல்லை, அதே நேரத்தில் இவங்களுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குற வகையில் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு சித்தாந்தத்தில் ஒரு அளவு கடந்த ஈடுபாடு, நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் அண்ணாவுடைய ஒரு சாமானியர்களை அணுகும் முறை, இது 2வது அவருடைய கற்றுக்கொண்ட விதம். 3வது நிர்வாகத்திறன், கலைஞருடைய நிர்வாகத்திறன் இருக்கு இல்லையா. கலைஞர் அதில் எக்ஸ்ட்ராடனரி. ஏன்னா அவருடைய மிக பிரம்மாண்டமான கனவு திட்டங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு. அது பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, மிக பிரம்மாண்டமான கட்டடங்கள், ஐடி தொடர்பான ஒரு முன்னோக்கிய சிந்தனை, அதெல்லாம் தொலைநோக்கு சிந்தனை, அதெல்லாம் கலைஞர்கிட்ட எக்ஸ்ட்ராடனரி. அதுக்கேற்ற அதிகாரிகளை வைத்து விரட்டி வேலை வாங்குறது, திட்டங்களை மாத்துறது, அதுக்குரிய ஃபண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, அதுலலாம் சான்ஸே இல்லை. அந்த பண்பு திரு உதயநிதி அவர்களிடம் நான் கவனிச்சிருக்கிறேன். மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய துறைகள், இளைஞர் நலன், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையாகட்டும், அதிலெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்வால்மெண்ட். தொடர்ந்து ரைஸ் த பார் சொல்லுவாங்க இல்லையா, இலக்குகளை உயர்த்தி கொண்டே போவது, அதிகாரிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது. இதில் கிளாசிக். ஏன்னா இது அதிகாரிகளை வேலை வாங்குவது மட்டும் இல்லை, அந்த துறையில் என்னெல்லாம் செய்து அடித்தட்டு மக்களுக்கு, இளைஞர்களுக்கு சர்வ் பண்ண முடியுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கமிட்டட். ஏன்னா
நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். செஸ், ஏன்னா செஸ்ல வந்து நம்ம பசங்க இன்னைக்கு உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த செஸ் ஒலிம்பியாட்டில் ஆடவர் தரப்புலும் பெண்கள் தரப்புலையும் டாப் லீட் பண்ணி வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்லி அந்த பசங்கிட்ட பேசினா, யங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல போனால் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிற லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கே நடந்த செஸ் ஒலிம்பியாட், சென்னை செஸ் ஒலிம்பியாட் தான் இந்த எக்ஸ்போஷர் எங்களுக்கு கொடுத்தது, சப்போர்ட்டை கொடுத்தது. அது மட்டும் இல்லை, ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இந்த 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 இங்கே வளர்த்து கொண்ட திறன் காரணமாக புடாபெஸ்ட் செஸ் ஒலிம்பியாடில் தொடக்கத்திலேருந்தே கண்டினியூஸாக நாங்கள் வந்து லீட் பண்ணோம். ஏன்னா ஈவன் அமெரிக்கா, சைனா எல்லாரையும் வீழ்த்தி வராங்கன்னா அதுக்கான உத்வேகத்தை தந்தது சென்னை செஸ் ஒலிம்பியாட் சொல்றாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். எவரெஸ்ட் சிகரத்தை வென்ற முதல் தமிழ் பெண்மணி, அவங்க பேரு முத்தமிழ்ச்செல்வி நாராயணன். அவங்களோட ஒரு நிகழ்ச்சியில உரையாடும் போது ரொம்ப டச்சிங்காக சொல்லுவாங்க. அதாவது அந்த சக்சஸ் ஸ்டோரிக்கு காரணமே பின்னணி விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொல்லி. அவங்க இன்னைக்கு இமயமலை எவரெஸ்ட் மட்டும் இல்லை, வேறு சில சிகரங்களையும் தொட்டு இன்னைக்கு அடுத்தடுத்து மேலே போயிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய ஆரம்ப புள்ளி, அதாவது எவரெஸ்ட்டை வெல்வது அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுட்டாங்க. பட் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணோன்னா சாதாரண விஷயம் இல்லை. ட்ரைனிங்க்கும் சரி, அங்கே உள்ள சப்போர்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 50 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. சரியா, அவங்க இதை எப்படியா சாதிச்சாகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பட்டு பணம் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்போ வந்து இவரை அப்ரோச் பண்ணுவோம். முதல்ல டிபார்ட்மெண்ட் ரீதியாக ஒரு முதல்ல 10 லட்ச ரூபா அஷ்யூர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன்னா 10 லட்சம் அரசு தருதுன்னொடனே வேற சில ஃபண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னொரு 25 lakhs மொபிலைஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 15 lakhs தேவைப்படுது. ஆனால் 3 நாளில் அங்கே போகணும். இந்த ஒரு சங்கடமான சூழலில் இவங்க வந்து இந்த 10 lakhs செக் வாங்குறதுக்காக வராங்க. ஏன்னா வாங்கும்போது அவங்கள போல எல்லாருமே ஒருத்தருக்கும் செக் கொடுத்துட்டே வர்றாரு. இவங்க வாங்குகிறாங்க. பட் எல்லாரும் சந்தோஷமா வாங்கும்போது இவங்க முகம் வாடி இருக்கு. அதனால ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க இப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க உண்மையை சொல்றாங்க, சார் இன்னும் 3 நாள் தான் இருக்கு, எனக்கு வந்து 15 lakhs ஷார்ட் ஆகுது அப்படின்னு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பேக்கிங் பண்ணுங்க, நீங்கள் போகிறதுக்கு ரெடி பண்ணுங்க, ஸ்பான்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த சப்போர்ட்ல அவங்க போறாங்க, இமயமலைக்கு போறாங்க. அந்த அந்த ஸ்டோரி கேட்கறதே ஆச்சரியமா இருக்கும். அதாவது -45 டிகிரி குளிர் இல்லையா, அங்க வந்து ஆக்சிஜன் போன்ற இந்த அப்பரேட்டஸ் எல்லாம் இருந்து போறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. என்ன சிலர் வந்து அங்கேயே சடலமா மாறிடுறாங்க. அந்த சடலத்தை திரும்பி கூட கொண்டு வரும். இதுதான் எவரெஸ்ட் பயணத்தின் யதார்த்தம். இவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க, ஆக்சிஜன் அப்பரேட்டஸ் வேலை செய்யல. சரியா, ஆனா 2 மணி நேரத்துல கிளம்பி ஆகணும்னு சொல்லி ட்ரெயினர் சொல்றாரு. சில சிக்கல்களோட மேலே போறாங்க. போகும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இவங்க லேட்டாக புறப்பட்டதுனால ஆக்சிஜன் காலியாகுது. அவர் ட்ரெயினர் சொல்றாரு, திரும்பி போகலைன்னா டெத் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாரு. அவங்க அப்போ சொல்றாங்க, நான் வந்து இதை சாதிக்காம திரும்பி வந்துட்டேன்னா என் மேல நம்பிக்கை வச்சு என்னுடைய முகவாட்டத்தை வச்சே ஒரு சப்போர்ட் கொடுத்தாரு, அவரை ஏமாத்திரமே ஆகாதா? என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்களே, அவங்களெல்லாம் ஏமாத்திரமே ஆகாதான்? அதனால வெற்றி கொண்டே ஆகணும்னு ஒரு வெறியோட போயிருக்கிறாங்க. அங்கே இன்னொருத்தருடைய ஆக்சிஜன் சப்போர்ட் கிடைச்சிச்சு. அதை முடிச்சு அங்கே இறங்கிட்டு அச்சீவ் பண்ணிட்டு திரும்பி வரும்போது மறுபடியும் ஆக்சிஜன் கிரைசிஸ். ஏன்னா ஒரு கட்டத்தில் டோட்டலாகவே அவுட்டு, இன்னும் சில நிமிடங்களில் இறந்து போகக்கூடிய சுச்சுவேஷன். அப்போ ஒரு மெக்சிகன் பாய் வந்து சப்போர்ட் கொடுத்து இவங்களுக்கு ஃபுல் ஆக்சிஜனை கொடுத்து அவங்களுக்கு முதல்ல மறு உயிர் பெற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கீழே போங்கன்னு சொல்கிறான். அவ்வளோ ஹெல்ப் பண்ணவனா எப்படி தனியாக விட்டு போகிறான்னு சொல்லி ஷேர் பண்ணி வந்து சேர்றாங்க. அப்படிங்கிறது ஒரு மயிர்கூச்சரியும் சம்பவங்களெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய முகவாட்டத்தை வைத்தே எனக்கு அப்போ ஒரு சப்போர்ட் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கக்கூடியவர் திரு உதயநிதி ஸ்டாலின். அதாவது அது நேற்று கூட திரு டிஆர்பி ராஜா சார் சொல்லியிருந்தாரு, மற்ற மாநிலங்களில் விளையாட்டுத்துறைங்கிறது ஒரு துறையாகவே கன்சிடர் பண்ணப்படாது. தமிழ்நாட்டில் அப்படிதான் இருந்தது. பட் இவர் வந்து தலைகீழ மாற்றி போட்டார். ஸோ இன்றைக்கு தொகுதிகள் தோறும் விளையாட்டு அரங்கங்கள், ஏகப்பட்ட சப்போர்ட்ஸு,
அது ரொம்ப கிராமப்புற பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் பல வகையான உதவிகள் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த துறை ஒரு பெரிய சாதனை செய்துட்டு வருது. ஸோ இது சில சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். அதே மாதிரி நான் முதல்வன் சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அதில் வந்து எவ்வளோ பெரிய உதவிகள் செய்யப்படுது. ஏன்னா கிராமப்புற பிள்ளைங்க ரொம்ப ஏழை வீட்டு பிள்ளைங்கெல்லாம் பெரிய சாதனைகள் மாறுறாங்க. வேலை வாய்ப்புகள் பெரிய அளவில் தரப்படுது. இந்த மாதிரி துறை ரீதியான சாதனைகளுக்கு பின்னணியில் இருப்பவர் திரு உதயநிதி ஸ்டாலின். இது வந்து கலைஞருடைய நிர்வாகத்திறனை அவர் உள்வாங்கி இருக்கிறான்னு சொல்றேன். அடுத்தது உழைப்புனா நம்முடைய முதல்வர் ஸ்டாலினுடைய ஒரு கடுமையான உழைப்பு. உங்களுக்கு தெரியும், தொடர் தோல்விகள் இதெல்லாம் கொஞ்சம் கூட சலனமா எடுத்துக்காம ஒரு கடின உழைப்பை போட்டு தான் அவர் ஜெயிச்சு வந்தார். அந்த உழைப்பையும் திரு உதயநிதி ஸ்டாலின் கற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது முதல்ல ஆரம்பத்தில் சொன்னாங்க சினிமாலேருந்து வந்திருக்கிறாரு, ஏன்னா ஒரு கோல்டன் ஸ்பூன் வாழ்க்கையிலேருந்து வந்திருக்கிறாரு. இவர் எப்படி இந்த மாதிரி சாமானிய மக்களோட பழகுவார், வெயில் மழை பார்க்காம எப்படி வேலை செய்வார்லாம் கேள்விகள் இருந்தது. பட் எல்லாத்தையும் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டார். சொல்லப்போனால் அவர் எம்எல்ஏ தேர்வு பெற்றவுடன் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தெருக்களில் தினந்தோறும் இறங்கி ஒர்க் பண்ணதை பார்த்தோம். அதே வகையான அதே தொடர்ச்சியான ஒரு அக்கறை தன்னுடைய தொகுதி மக்களுக்கு இன்னைக்கும் வச்சுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பல வகையிலும் ஒரு கமிட்டட் ஒர்க். அந்த எலெக்ஷன் பணிகள்லாம் பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு மிக சவாலான பணி, எல்லாராலையும் முடியாது. அதாவது ஒரு பக்கம் பவர்ல இருக்கிறாங்கன்னு யோசிக்க முடியும், அந்த பவருக்காக அவங்க செய்யக்கூடிய உழைப்பு தியாகங்கள் இருக்கு இல்லையா. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோட பேசணும். ஏன்னா அந்த வலி, அந்த சிரமங்கள், அந்த அர்ப்பணிப்பு எல்லாத்துக்குமே தயாராயிட்டாரு. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து கவனிக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்த மூத்தவர்களுக்கு சின்ன மணி சப்போர்ட்ஸ் கிடைக்க செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. பல மாவட்டங்களுக்கு போறாரு. போற இடங்கள்லாம் பெரும்பாலும் அவர் ஏற்பாடு செய்யற விஷயம், அந்த மாவட்ட செயலாளர் மூலமா இந்த பகுதியில் உழைத்தவர்கள் பெரியவர்கள் அவங்களுக்கு பொற்களி கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப தீவிரமா இருப்பார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் குறைந்த ஒரு 1000 பேர் 2000 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கான நிதி உதவி செய்யறது இருக்குல்ல, அந்த சப்போர்ட்ல நான் பார்த்த ஒரு பர்சனல் ஸ்டோரி. சங்கரமயில் பக்கத்துல ஒரு பெரியவர் கிட்டத்தட்ட அழுதுட்டாரு. ஏன்னா இவ்வளவு உழைச்சேன், எந்த கவனிப்பும் இல்லைன்னு ஒரு கட்டத்துல இருந்தேன். பட் இவர் வந்து தம்பி இவ்வளவு அக்கறையோட எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு கனிவான பார்வை இருக்கு இல்லையா, ஒரு கடின உழைப்பு, ஏற்கனவே கட்சிக்காக உழைத்தவர்கள் மீதான அக்கறை, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பண்புகள். அந்த வகையில நான் சொன்ன மாதிரி பெரியாருடைய சித்தாந்த வலிமை, அண்ணாவுடைய சாமானியர்களை அணுகுமுறை, கலைஞருடைய நிர்வாகத்திறன், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பு, இது எல்லாம் ஒருங்கே பெற்றதுனால தான் இன்னைக்கு ஒரு ரைட் பர்சன் இந்த ரைட் பிளேஸ் அப்படின்னு நான் கருதுறேன். ரைட். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த அமைச்சரவை மாற்றத்துல பேசப்பட்டது, 4 பட்டியல் சமூக அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதுவரை தமிழ்நாடு கேபினெட் வரலாற்றில் அப்படி நிகழ்ந்தது இல்லை. அப்புறம் ரொம்ப குறிப்பாக உயர்கல்வித்துறை பட்டியல் சமூகத்தை சேர்ந்து ஆதிதிராவிடர் ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, கோவிசெலியன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது அப்படின்றதும் கூட ரொம்ப கவனப்படுத்தி பலரும் சுட்டிக்காட்டும் விஷயமா இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமா சமூக நீதி என்பது வெறும் பேச்சளவில் இல்லை, செயலில் அப்படிங்கிறத முதல்வர் நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த இயக்கம் நிரூபிச்சுட்டு வருது. திரு கோவிச்செலியன் சொல்லியிருக்கிறாரு, சமத்துவபுரத்தில் வாழ்ந்த எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு தரப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதுதான் யதார்த்தம். நீங்க உங்களுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு என ஒடுக்கப்பட்டோருக்கும் ஆட்சியில் பங்குங்கிறத இன்னைக்கு வந்து அது யதார்த்தமா மாறிடுச்சு. திமுக அமைப்பே வந்து அதுக்கு ஒரு தயாரான அமைப்புங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. இதுவும் அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னும் இது சமூக நீதிங்கிறது வலுப்பெறும், சமத்துவம் கூடுதலாக பேசப்படும், யதார்த்தத்தில் நடைமுறைப்படுத்தப்படுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். ரொம்ப நுட்பமா பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. இடைமறித்து கேள்வியே கேட்க முடியாத அளவுக்கு தொடர்ச்சியான பல விஷயங்களை அடுக்கி சொன்னீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.